ஓகே சார், வணக்கம். தூத்துக்குடி செல்வம் சார், வணக்கம். வணக்கம். நீங்க கோர்ட்டு என்னென்னலாம் சொன்னது அப்படிங்கறத நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாலேயும் நிறைய சொல்லி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட வழக்குங்கிறதுனால இதுக்கு முன்னாலே நிறைய கழுவி ஊத்தி இருக்கிறாங்க அமலாக்கத்துறைய. இதுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கூட்டாட்சி தத்துவத்திற்கே எல்லாம் எதிராக செயல்படுது, இவங்க ரொம்ப வரம்பு மீறுகிறார்கள் அப்படின்ட்டு தான் இந்த இடைக்கால தடை விதித்திருக்கிறார்கள். ஆனா உடனடியா அமைச்சர் வந்து சொல்லிட்டாரு, மத்திய இணையமைச்சர், அமலாக்கத்துறைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லை, அது தனி டிபார்ட்மெண்ட்ட்டாரு. உண்மையாலுமே அது தனி டிபார்ட்மெண்ட் தானா சார் உங்களுக்கா இல்லையா? அதாவது சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் அரவிந்தாட்சனுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு மாலை வணக்கம். இதுல அமலாக்கத்துறையை நீங்க தான் சொன்னீங்களே, அமைச்சர் சொன்னாங்கன்னு சொல்லி, அமலாக்கத்துறை மத்திய அரசுக்கும் அமலாக்கத்துறைக்கும் சம்பந்தம் இல்லை. டிவிஎஸ்சிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் சம்பந்தம் இருக்கான? தமிழ்நாடு அதாவது திமுகவுக்கு சம்பந்தம் இருக்கா? டிவிஎஸ்சி இருக்கு பாத்தீங்களா, தமிழ்நாட்டில் இருக்கிற டிவிஎஸ்சிக்கும் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய திமுகவுக்கு எது சம்பந்தம் இருக்கா? அது இல்லையா? அது ஒரு தனியா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தானே. அதனால அப்படி வச்சுக்கிடுங்க. அதனால இப்போ நண்பர் தமிழ்மாறன் வந்து ஒரு அபத்தமான ஒரு வாதம் வச்சாரு. அத கேஸ் சிலிண்டர்ல அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு. நீங்க உங்ககிட்ட டிவிஎஸ் இருக்கு, உங்க போலீஸ் இருக்கு சார், உங்க இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வச்சு பிடிங்க சார். ஒண்ணுக்கு சம்பந்தம் இல்லாம சொல்லாதீங்க. இது வந்து ஒரு இன்றைய சம்பந்தம் இல்லாம சொல்லலன்னா சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் ராஜா இருங்க, அவர் பேசி முடிச்சிட்டோம் கொஞ்சம். அதாவது ஒரு இன்றைய ஆர்டர் சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்திருக்காங்க. இதை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற நீங்க உயர் நீதிமன்றத்துல உங்க முதலமைச்சர் மாநில சுயாட்சியை காத்த மானம் காத்த மாவீரன் சொல்லி நீங்க பட்டம் கொடுத்தல சார், அதுல தப்புன்னு சொல்லி அதுக்கு ஒரு இன்றைய ஆர்டர் கொடுத்திருக்காங்களே, அது நீங்க பேச மாட்டீங்களா? அது பேசணுமா பேச வேண்டாமா? அதனால நீங்க கொஞ்சம் தயவு செய்து இந்த அண்ணன் சூரிய பிரகாஷ், வழக்கறிஞர் சூரிய பிரகாஷ் அருமையா சொன்னாங்க, பிரீத்திங் பீரியட், கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிடுங்க. 1969 கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு 69 இருந்து 75 வரையும் இப்படித்தான் போட்டு ஆடாத ஆட்டம் ஆடி 75ல விசால படாத பாடுபட்ட காலத்தெல்லாம் கொஞ்சம் நினைச்சுக்கிடுங்க தம்பி. தமிழ்மாறனுக்கு எல்லாம் அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, வச்சிருவோம். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு வந்திருக்கு, இன்டர்வியூ ஸ்டே கொடுத்திருக்காங்க, அதோட முடிஞ்சு போச்சு. இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து பிஎம்எல்ஏ வந்து எப்போ வராங்க? பிரிடிகேட் அஃபென்ஸ் இருக்கும் போதுதான் வராங்க. அது யார் காலத்தில் போடப்பட்டது, எவர் காலத்தில் போடப்பட்டது? உங்க டிவிஎஸ் தானே போட்டுச்சு சார். ஒரு சார்ஜ் ஷீட் கூட பிரேம் பண்ண முடியல. இது உங்களுக்கு அவமானம் இல்லையா? உங்க மாநில சர்க்காருக்கு, உங்க மாநில வந்ததுக்கு நோக்கம் அது இல்ல, வந்ததுக்கு நோக்கம் அது கிடையவே கிடையாது. என்ன தனி அக்கறை வந்துச்சு? நீங்க ஸ்டாண்டர்டா அந்த 4 ஸ்டேட் ஃபார்முலாவை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. நீங்க அரசு மிரட்டுறதுக்கு முயற்சி பண்றீங்க. சும்மா கலவடாதீங்க. அப்படின்னா நீங்க கூப்பிடணும்னா தங்கமணி எல்லாம் கூப்பிடணும், நீங்க அவங்கள எல்லாம் விசாரிக்கணும், மத்த அதிகாரிகள் எல்லாம் விசாரிக்கணும். ராஜா இருங்க, அவர் பேசி கொஞ்சம் அமைதியா. அதாவது டிவிஎஸ்சி வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததாக சொல்லப்பட்ட அந்த ஊழல் வழக்குகள்ல சார்ஜ் ஷீட் போடல. இதுல இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட் கேஸ், அதாவது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு. அந்த வழக்கை இவர்கள் எப்படி எல்லாம் அதுல வந்து மிஸ்டேக் ஆஃப் ஆக்ட் பண்ணாங்க, சார்ஜஸ் கோச் பண்ணாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. இந்த கேஸ் பத்தி பேசுறாரு, வேற ஏதாவது பத்தி பேசுறாரு சார். அதெல்லாம் வந்து கோர்ட் ரிலீஸ் பண்ணனது சார். எங்க கோர்ட் ரிலீஸ் பண்ணி அந்த கோர்ட் அப்பெக்ஸ் கோர்ட், ஹை கோர்ட் வந்து சுமோட்டோவா எடுத்து பொன்முடி எதுக்கு வெளியே போனாங்க? சுமோட்டோ கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க சுமோட்டோ எல்லாம் யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்தாங்க, யாரோட இன்ட்ரெஸ்ட்ல எடுத்து பேசுறாங்கங்கிறது தெரியும் சார். சுமோட்டோ அக்கறை எல்லாம் எங்களுக்கு தெரியாதா என்ன? இல்ல. சரி இருங்க, நீதிமன்ற நீதிபதிகள் மீது நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்களா? பகிரங்கமா சொல்லுங்க பாப்போம். அவங்க நடத்துகின்ற வழக்குகளுடைய தன்மை எல்லாம் எடுத்து பார்க்கணும். இது என்ன கண்டிப்பா இன்ஃப்ரிஞ்ச்மென்ட் இருக்கு. ராஜா 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 அண்ணே ராஜா அண்ணே அண்ணே இங்க பாருங்களேன் அண்ணே, ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னா இங்க பாருங்க, ஒரு 4 காரணங்கள். டாஸ்மார்க் ஷாப்ஸ் வந்து கலெக்டிங் எக்ஸஸ் அமௌண்ட் than the actual MRP.
என்னங்க, டிஸ்டிலரிஸ் கம்பெனி ஆஃபரிங் கிக் பேக்ஸ் டு த அஃபீஷியல்ஸ் ஆஃப் டாஸ்மாக் ஃபார் சப்ளை ஆர்டர்ஸ். சீனியர் அஃபீஷியல்ஸ் டாஸ்மாக் indulging in collection of bribes from a retail Tasmac shops. என்ன இல்ல மிஸ்லீட் இவ்வளவு மட்டும் தான் சார் இதுல சொல்லி இருக்காங்க. இதுதான் மெயினான இது. யார் அந்த தம்பி? ஆகாஷ் தங்கமணி தான் அந்த தம்பி. தங்கமணி தான் அந்த தம்பி. அங்க போய் கேளுங்க. சரி சார், இல்ல கேளுங்க. அந்த எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்டு முன் மாண்புமிகு ராஜா முன்னாள் முதலமைச்சர் அவர் யார் அந்த தம்பி? இல்ல இல்ல அவர் பேஸ்ட் சார். தங்கமணி என்ன கேளுங்க. தங்கமணி அண்ணன் தான் அந்த தம்பி. தம்பி அமைதியா இருக்க. விசாகன் வந்து எம்டி விசாகன் வந்து டாஸ்மாக் எம்டி விசாகன் டாஸ்மாக் ஜிஎம் வந்து அவங்க எல்லாரும் எல்லா விஷயத்தையும் ஈடிக்கு சொல்லிட்டாங்க. ஈடி டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. நீங்க எப்ப ஈடி டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தீங்க? கேளுங்க, பார்த்த மாதிரி சொல்றீங்க. பாத்துக்கிட்டே இருங்க. இதெல்லாம் இந்த மாதிரி கற்பனை கதைகள் எல்லாம் மீடியால ராஜா 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 கொஞ்சம் இருங்க. அவர் என்னதான் பேசுறதான்னு கேளுங்க தயவு செஞ்சு. அதாவது அண்ணன் அரவிந்தாக்ஷனுக்கு ஈடிக்கு கிடைக்கிறத விட தகவல் அவருக்கு கிடைக்கும். ஆனா வெளியே சொல்ல மாட்டார். அதனால எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, டாஸ்மாக் எம்டி வந்து டாஸ்மாக் எம்டி ஜிஎம் அதுல உள்ள சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் எல்லாம் இந்த மணி எப்படி எல்லாம் டிரான்ஸ்பர் ஆச்சு, மணி எப்படி லாண்டரிங் நடந்தது, பிஎம்எல்ஏ பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் கேஸ் எப்படி எல்லாம் நடந்திருக்கு, இந்த பணம் எந்த ஊர் வழியாக எந்த நாடு வழியாக இப்படி எந்த திரைப்படத்திற்கு முதலீடு செய்யப்பட்டது அப்படிங்கறத எல்லாமே ஆபீசர் சொல்லிட்டாங்களா? இல்லன்னா உங்ககிட்ட சொன்னதே என்கிட்ட சொன்னாங்க. என்கிட்ட சொன்னதாக என்னிடம் சொன்னாங்க. அண்ணே நான் சொல்றேங்க. அண்ணே இங்க பல பேருக்கு இந்த ஆர்கனைசேஷனுடைய ஸ்ட்ரக்சர் புரியறது இல்ல. மேனேஜிங் டைரக்டர் வந்து ஃபைனல் அத்தாரிட்டி கிடையாது முதல்ல. இல்ல அவர்கிட்ட நீங்க என்ன கேட்டீங்கனாலும் அவர் எனக்கு தெரியாது, இது போர்டு டிசைட் பண்ணுதுங்கிற பதில தவிர வேற ஒண்ணும் சொல்லிட மாட்டாரு. கேளுங்க, அது நிறைய பேர் கன்ஃபஷன் கொடுத்தாச்சுன்னா ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து அது வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் வந்துருச்சு. அதனால அந்த வெக்கேஷன் அதாவது கோர்ட் வெக்கேஷன் சுப்ரீம் கோர்ட் வெக்கேஷன் முடிஞ்ச பிறகு நல்லது வெக்கேஷன் முடிஞ்ச பிறகு தம்பி ராஜா தமிழ்மாறன் மிகுந்த கவலையோடு மிகுந்த வேதனையோடு அடுத்த நிகழ்ச்சியில கலந்து